இன்னைக்கு நம்ம என்ன கீரை எடுத்திருக்கோம்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேங்க. முருங்கைக்கீரையில நிறைய வெரைட்டி பண்ணலாம். பொரியல் பண்ணலாம், பருப்பு கடையெல்லாம், மசீல் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வச்சு ஒரு அட்டகாசமான சட்னி தான் செஞ்சு கட்ட போறேன். சூப்பரா இருக்க போதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சாச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 1 கப்பு வந்து சின்ன வெங்காயம். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும். அடுத்தது ஒரு 2-3 இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு இருக்குங்க, சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு பாதி வதங்கும் போதே நம்ம கழுவி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 கைப்பிடி சேர்த்திக்கலாம். பாருங்க, முருங்கைக்கீரை வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி பொடுசா கட் பண்ணிருக்கீங்க, சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம். ஃபைனலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து துருவன தேங்காய் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் அளவு இருந்தா போதும். இப்ப சட்னிக்கு இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆற வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆட்டாங்கல்ல தான் நம்ம ஆட்டி எடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல, அதனால ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது நல்லா ஆறிடுச்சுங்க. கொஞ்சமா புளி சேர்த்திக்கலாங்க. புளி வந்து அளவா சேர்த்துன போது நம்ம தக்காளி சேர்த்துறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து ஆட்டாங்கல்ல இன்னைக்கு சூப்பரா ஆட்டியாச்சு. கரண்ட் இல்லாதனால ஒரு சத்தான முருங்கைக்கீரை துவையல் ரெடி. இப்ப நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான முருங்கைக்கீரை துவையல் ரெடிங்க. நல்லா சுடுசாத்துல போட்டு சாப்பிட்டா கலக்கலா இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க.